என் இனிய யூடியூப் ரசிகர்களுக்கு என் இதயங்கனிந்த வணக்கம். நான் ரீசெண்டா நூறு சாமிங்கிற மூவி பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அதை உங்களோட பகிரலாம்ங்கிறது தான் இந்த பதிவு. ஓகே, இப்போ படம் டைட்டில்ல இருந்து ஆரம்பிக்கும். நூறு சாமி படம் டைட்டில் பார்க்கறதுக்கு சாமி படம் போல இருக்குது. நான் எந்த ரிவ்யூவோ டீசரோ எதுவுமே பார்க்கல. தியேட்டர்ல ஓப்பனிங் சீன் வந்து ஒரு வராக சாமி அங்கிருந்து வர்ற மாதிரி இருக்குது. மேரி மாதா சாமி அங்கிருந்து வர்ற மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து காந்தாரா கருப்பு மாதிரி ஏதோ ஒரு சாமி படம் தான் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். பட் நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா? இது சாமி படம் இல்லை, ஒரு தனித்தாயின் படம். ஓகே, தாயின் படம்னா தாயை நூறு சாமின்னு சொல்றாங்களோ இல்லை சாமின்னு சொல்றாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். படம் மூவ் ஆக இன்பிட்வீன் அம்மாவை வந்து சாமியா பார்க்காதீங்க, கடவுளா பார்க்காதீங்க, ஒரு மனுஷியா பாருங்க அப்படிங்கிற டைலாக் வருது. ஓ, இது அதுவும் இல்லையோ, என்னதான் இந்த டைட்டிலோட மேட்ச் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்க்க 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 சாமி அது இல்லை இது இல்லை, ஒவ்வொரு நல்ல கருணையான உள்ளம் கொண்டவர்களும் சாமி தான் அப்படிங்கிற ஒரு நல்ல தாட்டை வந்து அழகா காட்டியிருக்கிறாரு. ஓகே, இப்போ டைட்டில் பார்த்துட்டோம். இந்த படத்தோட தீம் என்ன? நமது சமுதாயத்துல ஒரு இருட்டில் இருக்கிற பகுதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி தான் இந்த படம். ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து அதற்கு உயிர் கொடுத்து இதுபோல் நமது பட்டி தொட்டிகளெல்லாம் நடக்க வேண்டும், இருளில் இருக்கும் நமது தாய் தந்தையர்களை வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் தான் இது. வயதான தாய் தந்தையர்களை குழந்தைகள் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். மேலும் காதலர்கள் வெறும் சந்தோஷத்தில் மட்டும் சேர்ந்திருக்க கூடாது, சவாலான நேரங்களிலும் அவர்கள் துணையாக சேர்ந்து நின்று போராட வேண்டும். இந்த உயரிய கருத்துக்கள் நிறைந்து படம் தான் இந்த படம். எல்லோரும் குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டிய படம். ஓகே, இப்போ படத்தின் ஹீரோயினை பத்தி பார்க்கலாம். சுவாசிகா. என்னை எடுத்த உடனே ஹீரோவை விட்டுட்டு ஹீரோயினுக்கு வரானே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இந்த ஹீரோயினை சுத்தி தான் படம் முழுக்க போயிட்டே இருக்கும். எல்லா ஃப்ரேமிலும் மேக்சிமம் இவங்க இருக்கிற மாதிரியே இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல இவங்களும் தன் உயிரையும் உடலையும் கொடுத்து ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. ஒரு தனி தாயினுடைய தவிப்பு, அரவணைப்பு, கண்டிப்பு எல்லாத்தையுமே மிக அழகா நடிச்சிருக்காங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் உணர்வுகளை அழகா வெளிப்படுத்திருக்காங்க. நமது மனத்தை ரொம்ப கனமாக்கியிருக்காங்க. she has done very well. அடுத்து நான் ஹீரோவை பத்தி பார்ப்போம். விஜய் ஆண்டனி சார். இவர் மல்டி டேலண்டட் ஆக்டர். பல பாத்திரங்கள்ல முத்திரை பதிச்சிருக்கிறார். இந்த படத்துல நடிச்சிருக்கிறது வந்து அவரோட நடிப்பு கிரீடத்துல பதிக்கப்பட்ட மாணிக்க கல். அந்த அளவு சின்னதாக இருந்தாலும் உச்சம் தொட்டிருக்கார். அவர் குச்சியை சாப்பிடும்போது குழந்தை போல தோணும். அவர் அம்மாவை அரவணை குளிப்பாட்டும் போது ஒரு கருணை நிறைந்த மனிதர் மாதிரி தோணும். அவர் மகனோட கை கோர்த்து ஆகட்டும்பா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவனை போல தோணும். இந்த நூறு சாமி படத்துல வர்ற கேரக்டர்ல இவரும் ஒரு சாமி. அடுத்து கருணாஸ் சாரை பத்தி சொல்லி ஆகணும். அண்ணன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட நேச்சரான ஆக்டுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அவர் காமெடி கலந்த சீரியஸ் ஆக்டர், அதுக்கு தகுந்த மாதிரியே அழகா கொடுத்துருக்காங்க. அவர் ஹாஸ்பிட்டல்ல அவர் தங்கையோட பேசும்போது நம்ம ரிலாக்ஸா சீட்ல உட்காந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலா தங்கையோட கழுத்தை நெரிக்கும் போது நம்ம சீட்டு நுனியில உட்கார்ற மாதிரி இருக்கும். அற்புதமா பண்ணியிருக்கிறார். சில அதர் கேரக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். மகன்களா நடிச்சிருக்கிற சிறியவர்களாலும் சரி பெரியவங்களாலும் சரி இயல்பான நடிப்பை காட்டி வியப்பூட்டியிருக்காங்க. அப்புறம் மகன்களின் காதலர்கள் குடும்பம் ரொம்ப கலகலப்பா காட்டியிருக்காங்க. வில்லன் ரோல், கிராமத்து வில்லன் ஒருத்தர் வருவாரு. அவரோட விரைப்பான பார்வை நம்மளை வெறுப்பூட்டும். கிராமத்து பொறுக்கியா நொறுக்கி எடுத்திருக்காரு. இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்சன், மியூசிக் டைரக்டர் பாலாஜி ஸ்ரீராம். இவர் 24 வயது இளைஞர். இந்த நூறு சாமி அவருக்கு கன்னிசாமி. ஆனால் இவருக்கு முதல் படம் போலவே தெரியவில்லை. காட்சிக்கு தகுந்த காதுக்கு இனிமையான ஒலி சேர்த்துக்கொண்டே இருக்கும் முத்தான பாடல்கள். அந்த இந்த சாமி எல்லாம் ஒன்னா வந்து நின்னாலுமே அம்மா அம்மா தான். வார்த்தைகள் முன்னவும் வாத்தியங்கள் பின்னவும் புரியும்படியான அழகான பாடல்கள். பேச பேச ஒரு மாய காற்றில் மிதந்தேன், போக போக ஒரு சாரல் போல விழுந்தேன்.
மிகவும் அருமையாக இசையமைத்திருக்கிறார். தமிழகத்தில் இன்னொரு இளம் இசை புயல் மையம் கொண்டிருப்பதை உணர முடிந்தது. புயல்கள் பல வீச எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து எடிட்டிங், ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசிக்கும்படியா பண்ணியிருக்கார். சஸ்பென்ஸ் நிறைந்த திகில் படம் போல ஆரம்பித்து இன்டர்வெல்லில் அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் செய்கிறார். அதற்கு பின்னும் திருப்பங்கள் நிறைந்த காட்சிகளாக எடுத்து சென்று கடைசியில் கலகலப்பாக முடிக்கிறார். எடிட்டிங் சூப்பர். அடுத்து ஒளிப்பதிவு, கேமரா அப்படியே விளையாடி இருக்கிறார். ஒரு கிராமத்தை நேரில் சென்று பார்த்து கதை கேட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். கிராமத்து வீடாகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், வயலாகட்டும், கரும்பு தோட்டமாக, கண்ணுக்கு குளிர்ச்சி, மனசுக்கு நிகழ்ச்சி. மேக்கப், இந்த டீமோட பெர்ஃபெக்ஷன் எக்ஸ்ட்ராடினரி. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். படம் ஸ்டார்டிங்ல ஹீரோயினோட முகத்தை இருட்டாகவும் வித்த ட்ரெஸ்ஸாகவும் காட்டியிருப்பாங்க. படம் போக 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 அவங்களோட நிலைமை மாற மாற அவங்களோட முகத்திலையும் ட்ரெஸ்லையும் ஒரு பொலிவை காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட தீமே அதுதான். இருட்டுல இருக்கிற இந்த சமுதாயத்தில் ஒரு பகுதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது. அதை இந்த மேக்கப்லயே காமிச்சிருப்பாங்க. எக்ஸலன்ட். அடுத்து இம்பார்ட்டன்ட் ரோல், டைரக்டர். இவரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். சசி சார், கிரேட் சார். இவர் படம் பல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த 100 சாமி அவருக்கு வெற்றி சாமி. ஏன்னா அவர் படம் பண்ணல, தவம் பண்ணியிருக்கார். சாமியை காண, சமுதாய நலனுக்காக ஒவ்வொரு காட்சிகளும் உயிரோட்டத்தோட இயக்கியிருக்கார். ஒவ்வொரு கேரக்டரையும் செதுக்கி செதுக்கி செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டரோட அசைவும் ஒரு அர்த்தம் சொல்லும். குறிப்பா விஜய் ஆண்டனி சார் ஃபைனலா மேரேஜுக்கு நின்றுட்டு இருப்பாரு. ஊரே திரண்டு இவங்களை அடிக்கிறதுக்கு வரும். அப்போ விஜய் ஆண்டனி சார் அடிக்கிறதுக்கு ஒரு காலை எடுத்து வைப்பார். அவரோட கையை இன்னொரு கை பிடிக்கும். எடுத்து வச்ச காலை அப்படியே பின்னாடி எடுப்பார். அது எப்படி இருக்கும்னா, விஜய் ஆண்டனி இப்போ நீ ஹீரோ இல்லை, அப்பா சாமி அப்படின்னு டைரக்டர் சொல்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவர் அம்மாவை அரவணைச்சு குளிப்பாட்டி செய்கிற விதங்கள் சமுதாயத்துக்கு நம்ம சசி சார் சொல்ற பாடம். ஒவ்வொரு காட்சிகளும் காட்சி அமைப்புகளும் அவர் சமுதாயத்துக்கு சொல்ற பாடமாகவே நான் பார்க்கிறேன். அவர் ஒரு ஆசானாவே இருக்கிறார் இந்த படம் முழுக்க. இறுதியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் கண்டென்ட்னு ரொம்ப ஆவலா சுத்திட்டு இருப்பாங்க. அதையும் ஒரு செய்தியா சொல்லியிருப்பாரு. யூடியூபர்ஸ் எல்லாம் கண்டென்ட் ஓவரா அலையாதீங்க அப்படின்னு சாடி இருப்பாரு. ஃபைனலா நீங்களும் கூட இந்த சமுதாயத்தை சரி செய்ய வந்த சாமிங்க தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். ரொம்ப அழகா இருக்கும். படம் முழுவதும் நம்மளை கட்டி போட்டு இதயங்களை கனக்க வைத்திருப்பார். கனத்து போன இதயத்தை கலகலப்பாக்கி முடித்திருப்பார். ரசிகர்களே, இது சாதாரண நடிப்போ இயக்கமோ இல்லை, சமுதாயத்துக்காக வாழ்ந்திருக்காங்க. இது போல நல்ல சினிமாக்களை தியேட்டர்ல போய் பாருங்க. நல்ல சினிமாக்களை வாழ வைங்க. சமுதாயத்தை வளர வைப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.